குடிகார பேச்சு வெடிஞ்சா போச்சுன்ற மாரி, சூர்யா சாரே பார்த்தீங்கன்னா சொன்னத அப்படியே வந்து பேக் எடுத்துட்டு உள்ள வா, நான் அது ஏதோ விளையாட்டா சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. இத கேட்ட உடனே நம்ம நந்தினிக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சுங்க. என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு பயங்கரமா திட்டிட்டாங்க சூர்யா சார. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "இத்தன நாளா உங்கள பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருந்தீங்களே, என் கழுத்துல தாலி கட்டும்போது என்கிட்ட பர்மிஷன் வாங்குனீங்களா? நீங்க வான்னா வர்றதுக்கும், போனா போறதுக்கும் நான் என்ன பொம்மையாங்க? எனக்கும் ஃபீலிங்ஸ்ன்னு இருக்குல்ல" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே மனசிறங்கி பேசுவாங்க நம்ம நந்தினி. நந்தினி பேசுறத பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா சூர்யா சாரும், நம்ம நந்தினி மேடமும் சேர்ந்து வாழணும்னு நெனைக்கிறவங்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு தெரிவிச்சுருங்க. ஸோ, இப்போ அந்த தாலிய கழட்டி குடுத்துட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே, நீங்களே கழட்டிக்கங்க தாலிய அப்படின்னு பார்த்தா தைரியமா சொல்லிட்டாங்க. மாதவி அந்த தாலிய கழட்டுறதுக்காக போறாங்க. தாலியில கைய வச்ச உடனே, அந்த தாலியில கை வச்சேன்னா உன் கையே இருக்காது உன் உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா மிரட்டிருவாரு. உடனே அந்த குடும்பமே ஷாக் ஆயிடுங்க. என்னதான் இது? இப்பதான் இவ போறன்னு ஒரு நல்ல செய்திய சொன்னா, அதுவாலிக்குள்ளயும் வந்து கெடுத்துட்டானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவள்ளி, மாதவி, சுரேகா எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்களவே. ஸோ, இப்போ நம்ம சூர்யா சார் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, "ஏன் போணும் நீ? நீ போகாத இங்கேயே இருன்னு" சொல்லுவாங்க. பட் அதுக்கு நான் ஒருபோதும் பார்த்தீங்கன்னா, அவன் சம்மதிக்க மாட்டேன். நான் இந்த குடும்பத்த விட்டே போய் தான் தீருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி சொல்லுவாங்களா, உடனே சூர்யா சார் கோச்சிப்பாரு. "சரி நந்தினி போ, போ, போ" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே மேலுக்கு போயிட்டு பாட்டில் எடுத்து கைய உடைச்சு கீழ ரத்தம்லாம் சிந்தி பயங்கரமா ஒரு அலப்பறைய கூட்டுருவாரு. இப்போ என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, "நந்தினி நான் செத்தா கூட என் சாவுக்கு வராத. நீ போ, போ, போ" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை ஃபுல்லும் ரத்தங்க. அந்த குடும்பமே ஷாக் ஆகி மேல ஓடி வருது. அதுக்குள்ள சூர்யா சார் மயக்கம் போட்டே விழுந்துடுறாரு. இவர பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஸோ, இங்க நடந்தது எல்லாத்தையுமே அர்ச்சனாவுக்கு சொல்லிடுறாங்க ரேணுகா. ரேணுகா தான் இந்த வீட்ல இருக்கிற பெரிய பிரச்சனையேங்க. ரேணுகாவ ஒழிச்சுட்டாங்கன்னா அர்ச்சனாவுக்கு நியூஸ் போவாது. இந்த குடும்பத்தில சூர்யாவும், நம்ம நந்தினியும் சேர்ந்து வாழ்ந்துருவாங்க. இப்போ அருணாச்சலம் என்ன சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல, "ஏம்மா அவன திருத்தி குடுத்துட்டு போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வாக்கு குடுத்தல்ல, அத மட்டும் நிறைவேத்திட்டு போம்மா. இப்படி பண்றியே நியாயமா இது?" அப்படின்னு கேட்பாரு. "சார் நான் என்ன சார் பண்ணட்டும்? அவர் தான் சொன்னாரு. அதனால தான் நான் போறதுக்கு போனேன். ஆனா அப்படியே மாத்தி பேசுவார்ன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. இதுக்கப்புறம் நான் போமாட்டேன். ஏன்னா இவர் இந்த அளவுக்கு வந்து என் மேல பாசம் வச்சிருப்பார் நான் நெனச்சு கூட பார்க்கல" அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினியே சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ சுந்தரவல்லி அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி கிட்ட, "ஏய் வாங்க" அப்படின்னு கூப்பிட்டு, "என் பையன விட்டு போணும்னு முடிவு பண்ணல. நைட்டே போ வேண்டியது தான்டி. எதுக்கு காலையில வரையும் காத்துட்டு இருந்த? இந்த டிராமா பண்றதுக்கு தான் இவ்வளவும் பண்ணியா? என் பையன் உயிருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, உன்ன நான் சும்மாவே விடமாட்டேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரட்டுவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம நந்தினி பயப்படுவாங்களா? ஆனா, நந்தினி அமைதியா இருந்தாலும், அருணாச்சலம் இப்ப என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, "சுந்தரவல்லி இதுக்கு மேலயும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். போனா போட்டும். நீ பேசுறதெல்லாம் சரியோ, தப்போ வாய அடைச்சுக்கிட்டு அமைதியா இருக்கலாம். குடும்பத்தில பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு பார்த்தா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முதல்ல காரணம் யாருன்னு நல்லா யோசிச்சு பாரு. நல்ல நல்ல அறிவானவதான் நீ. யோசிச்சு பாரு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதே மாரி இப்போ எடுத்துக்காட்டா சொல்லிடுவாரு நம்ம அருணாச்சலம். அருணாச்சலம் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "சூர்யா காதலிச்ச குடும்பத்தையே அழிச்சு, அந்த பொண்ணையும் அழிச்சுட்ட. அதனால தான் சூர்யா குடிகாரனாவே மாறுனான். குடிகாரனா மாறுனது மட்டும் இல்லாம, அவன் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு நெனைச்சான். அதையும் நீ விட்டுட்ட. அதனால தான் உன்ன பழிவாங்கறதுக்காக பாவம் இந்த பொண்ண வந்து அவன் கல்யாணம் பண்ணான். இந்த பொண்ணு ஏழன்ற ஒரே காரணத்துக்காக இந்த பொண்ண தினமும் குத்தி குத்தி மனச நோகடிச்சியே. அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல. சூர்யா இந்த நிலைமை இருக்கிறதுக்கு காரணமும் நீதான். அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல. இப்ப இந்த பொண்ணு சூர்யாவ திருத்தணும்னு வந்து மறுபடியும் இந்த இந்த குடும்பத்துக்கு வந்தா, அது உனக்கு தப்பா தெரியுது. அப்போ பையன் மேல உனக்கு உண்மையிலேயே பாசம் இருக்கா? இல்ல பாசம் இருக்கிற மாரி நடிக்கிறியா? ஏதாச்சும் எனக்கு ஒரு உண்மைய சொல்லி தீரு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாருங்க. இதுக்கப்புறம் சுந்தரவல்லி அம்மா பேச முடியுமா? சுந்தரவல்லி அம்மாவ லெஃப்ட், ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா போட்டு வாங்கிட்டாரு நம்ம அருணாச்சல ஐயா. ஸோ, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அர்ச்சனாவுக்கு அப்டேட் போகுது. அர்ச்சனாவும் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்குறாங்க. "சூர்யா என்னாச்சு உனக்கு? ஏன் நந்தினி சூர்யா விட்டு பிரியணும்னு நெனச்ச? அடடடடடடா! இந்த மாரி நடிப்ப பார்த்ததே இல்லையேன்ற" மாரி ஒரு நடிப்பு போடுவாங்க. ஸோ, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சுந்தரவல்லி, "ஆன்ட்டி என்ன ஆச்சு?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க. சுந்தரவல்லிக்கு இப்போ ஒரு ஐடியா தோணுதுங்க. ஏற்கனவே சூர்யாவுக்காக யாகம் பண்ண பொண்ணு, சூர்யாவுக்கு இப்படி ஆச்சுன்னு உடனே பார்த்தீங்கன்னா துடிச்சு போயிடுறாளே இவ. இவளவே நம்ம வீட்டு மருமகளா கொண்டு வந்துரலாமே. ஏன்னா, "நான் திருத்தி குடுத்துட்டு தான் போவேன். நான் குடும்ப நடத்துறதுக்காக வரல" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கா நந்தினி. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் இன்னும் ஒண்ணு சேரலன்ற விஷயமும் பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லிக்கு தெரிஞ்சு போது. இப்போ சுந்தரவல்லி அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "நீ அவன திருத்தி குடுத்துட்டு மட்டும் தான் போணும். மறுபடியும் வந்து நான் நான் கர்ப்பமா இருக்கேன். அந்த மாரி டிராமாவும், அந்த மாரி உண்மையான பேச்சும் வரவே கூடாது" அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினி கீழ சொல்லிடுறாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு இப்போ அர்ச்சனாவ மருமகளா கொண்டு வரணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுங்க. ஸோ, மாதவிக்கு இத பார்த்தோனே பயம் ஆயிடுச்சு. ஏன்னா,
மாதவியோட பிளானே பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தில இவ தான் மருமகளா இருக்கணும். அதாவது நந்தினி அம்மா தான் மருமகளா இருக்கணும்னு ஒரு முடிவுல இருக்காங்க. வேற ஏதாச்சும் ஒரு பணக்கார பொண்ணு வந்தா, நம்மள அம்மா வீட்லருந்து தொரத்தி விட்டுருமே! நமக்குன்னு எங்க இருக்கு வீடு? நம்ம நகை போட முடியாது, புடவ கட்ட முடியாது. அப்படின்னு ஒரு பிளான அவங்க போடுறாங்க. ஸோ, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ற மாரியும் இருக்கும். அதே மாரி அம்மாவுக்கு துரோகம் பண்ற மாரியும் இருக்கும். மாதவியோட பேச்சும், நடவடிக்கையும், எண்ணமும், செயலும் எல்லாமே. இப்போ மாதவி என்ன சொல்றாங்கன்னா, "என்னம்மா சொல்ற? அர்ச்சனாவ மட்டும் கல்யாணம் பண்ணி சூர்யாவுக்கு வச்சுட்டேன்னா, சூர்யா மறுபடியும் வந்து பெரிய ஒரு தப்பு பண்ண மாரி ஆயிடும் சூர்யாவுக்கு. அவன் அப்புறம் வாழ்நாள்லயே மறக்க மாட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. எத, எப்போ, எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் வேலைய பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவி கிட்ட சொல்லிடுவாங்க சுந்தரவல்லி அம்மா. ஸோ இப்போ மாதவிக்கு எப்படியாச்சும் வந்து நம்ம இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துறணும்னு ஒரு இதுங்க. அதாவது சூர்யாவும் நந்தினியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா, அவங்க தான் முதல் வாரிசே எடுத்துருவாங்க. அப்படி எடுத்துட்டாங்கன்னா, மறுபடியும் அடுத்த கல்யாணம் பண்ண முடியாது. சூர்யாவும் அதுக்கு ஒத்துக்க மாட்டான் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, மாதவி தெரிஞ்சு போச்சா? இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ச்சனா வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அர்ச்சனா இப்ப இந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆனா, அர்ச்சனாவுக்கு கண்டிப்பா வந்து இந்த வீட்டுக்கு நம்ம வந்தே ஆகணும்னு ஒரு முடிவோட தான் இருக்காங்க. இப்ப சூர்யா சார் கண் முழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் அவங்கள பார்த்து அழ ஆரம்பிச்சுருவாங்க. நந்தினி மேடம பார்த்து. "நந்தினி, என்ன விட்டு போகணும்னு நீ எப்படி நெனச்ச? என்னதான் நான் சொல்லியிருந்தாலும் அத மனசார சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறியா? அது ஏதோ போதையில பேசுனது நந்தினி. அதையே மனசுல வச்சுக்கிட்டு போறேன்னு சொல்ற. நான் அவ்ளோ கூப்பிடுறேன். என்கிட்ட இவ்ளோ பேசிட்டு போற. நான் பண்ணது தப்பு தான். உன் கழுத்துல தாலி கட்டினது தப்பு தான். ஆனா நான் கெட்டவனா? இதுவரைக்கும் உன் மேல என் சுண்டு விரல் பட்டிருக்கா? ஏதாச்சும் தப்பா நடந்துக்கிறனா? எவ்ளோ போதையில வந்தாலும் உன்கிட்ட எப்படி நடக்கணுமோ கரெக்ட்டா நடந்துக்கிறேன். உன்கிட்ட மட்டும் இல்ல. இதுவரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயும் நான் இந்த மாரி தப்பா நடந்ததே கிடையாது. அப்படி தெரிஞ்சும் என்ன வந்து நீ கணவனா ஏத்துக்கிறதுக்கு உனக்கு மனசு வரலையா இன்னும் அப்படின்னு பார்த்தன்னா, டைரக்ட்டாவே கேட்க ஆரம்பிச்சுருவாருங்க நம்ம சூர்யா சாரு. இத நேயர்கள் யாருமே நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. சூர்யா சார் இப்படி பேசுவார்ன்னு சொல்லிட்டு. இப்ப சூர்யா சார் இந்த மாரி பேசின உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. முக்கியமா அருணாச்சல ஐயாவுக்கு. ஏன்னா, சூர்யாவே இப்ப நந்தினிய விரும்ப ஆரம்பிச்சுட்டா. நந்தினி தான் விரும்ப மாட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே சொல்றேங்க. வேற ஒரு மாப்பிள்ளையே வந்து நம்ம நந்தினி கட்டியிருந்தாலும், சூர்யா சாரா மாரி நல்ல குணம் இருக்குமா? ஏன்னா, அவருக்கு குடிப்பழக்கம்ன்ற ஒரு பழக்கம் தான் கெட்ட பழக்கமா இருக்கு. அதுவும் அவங்க அம்மாவால வந்தது. ஏன்னா, அவங்க அம்மா அவங்களுடைய முதல் லவ்வ அழிச்சிட்டாங்க. ஸோ, இப்போ நந்தினி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "சரி சார், நான் உங்க கூட இருக்கேன். உங்கள திருத்திர்றேன்" அப்படின்னு பார்த்தா சொல்லுவாங்க. ஆனா, சேர்ந்து வாழ்வோம்ன்னு சொல்லவே இல்லைங்க. ஆனா, நந்தினிக்கு கூடிய சீக்கிரமே சூர்யா சார் மேல லவ் வந்துரும். அது மட்டும் இல்லாம, அவங்க ரத்தம் வந்த உடனே முதல்ல வந்து தூக்குனதே நம்ம நந்தினி தானே. அப்போ அவங்க மேல பாசம் இல்லாம இருக்கும். 2 பேருக்குமே பாசம் தாங்க. அவங்கள தடுக்கிறதும், பிரிக்கிறதும், அவங்கள கெடுக்கிறதும் எல்லாமே வந்து அர்ச்சனா, சுந்தரவல்லி, ரேணுகா இந்த 3 பேர மட்டும் திருத்திட்டாங்கன்னா, அந்த குடும்பமே நல்லாயிடும். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்ச நாளைக்கு வந்து சூர்யா சார் கூடயே இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சலம் ஐயா சொல்லிடுறாரு. நந்தினியும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு வந்த பேக்க தூக்கி போட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கல்யாணம் ஆகி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அழுறாருங்க. "தங்கச்சி, நீ விட்டு போறேன்னு சொன்ன உடனே என் மனசே தாங்கலம்மா. ஏன் இப்படியெல்லாம் முடிவு எடுத்த? நீயும் சூர்யா சாரும் சேர்ந்து வாழணும். நீங்க வாழ்ந்தா தான் இந்த வீட்ல மத்தவங்கலாம் வந்து வயிறு எரியும்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ சுந்தரவல்லி அம்மா சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சூர்யாவ திருத்தி குடுத்துட்டு இந்த வீட்ட விட்டு போயிடணும். குடும்பம் நடத்தணும், குழந்தை பெத்துக்கணும், அப்புறம் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. விவேக்கும், விஜயும் வருவாங்க. "ஏன் நந்தினி இப்படி பண்ண? சூர்யா அண்ணன விட்டு எப்படி போணும்னு உனக்கு தோணுச்சு? பாத்தியா, நீ போறன்னோனே அவரே துடிதுடிச்சு போய் அவரா வந்து கைய பாட்டில்ல கிழிச்சுக்கிட்டாரு. அதுதான் பாசம்ன்றது. அதுதான் நேசம்ன்றது" அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ உண்மையிலேயே சொல்றேன், அவங்க 2 பேருக்கும் பாசம் தான் இருக்கு. நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சூர்யா மறுபடியும் குணமாகி நல்லபடியா வந்து வரப்போறாரு. குடிப்பழக்கத்திலேருந்து நானே விட்டுறேன் நந்தினி. அது உனக்காக மட்டும் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு. இத கேட்ட உடனே அருணாச்சல ஐயாவுக்கு பயங்கர குஷிங்க. ஸோ குடிப்பழக்கத்த மட்டும் விடக்கூடாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பேரனோ, பேத்தியோ பெத்து குடுத்தாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுல நெனச்சிட்டு இருப்பாரு. ஆனா அர்ச்சனா அதுக்கு ஒருபோதும் வந்து விட போறதில்லைங்க. ஏன்னா மறுபடியும் ஒரு பிளான போட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினிக்கு கொடைச்சல் குடுத்துட்டே தான் இருக்க போறாங்க. என்னைக்கு இந்த ரேணுகாவ கண்டுபிடிச்சு, இது வெறும் பூச்சி இல்ல, இது விஷப்பூச்சின்னு கண்டுபிடிக்கிறாங்களோ, அப்பதான் இந்த குடும்பமே திருந்தும். ஏன்னா இங்க நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அந்த விஷப்பூச்சி தான் அங்க டிரான்ஸ்லேட் பண்ணுது. அதே மாரி அவங்களும் ஒரு பிளான போடுறாங்க. இப்போ அர்ச்சனாவே இந்த வீட்டுக்கு வந்தாலும், ரேணுகா வந்து ஒரு நாள் மாட்ட தானே போறா. அப்ப செவுல்ல அடிச்சு கேட்க போறாங்க நம்ம சூர்யா சாரும், நம்ம நந்தினி மேடமும். "ஏன்டி பாவம், அனாதை, யாரும் இல்லவ அப்படின்னு தான நான் உன்ன சேர்த்தேன் வேலைக்காரியா. ஆனா உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணிட்டியே. உன்னெல்லாம் எப்படி தான் வந்து பெத்தாங்களோ தெரியலையே" அப்படின்லாம் கேட்க போறாங்க. ஏன்னா, அவங்க நம்பிக்கையோட சேர்த்த ரேணுகா இத்தன நாளா இந்த வீட்ல அருணாச்சல ஐயா விழுறதுக்கும் காரணமா இருந்திருக்காங்க. சூர்யா சார் வந்து போன டைம் ஹாஸ்பிட்டல்ல போனாராம் மருந்து குடிச்சுட்டு. அதுக்கும் காரணமா இருந்திருக்காங்க. நந்தினி கடத்தப்பட்டதுக்கும் காரணமா இருந்திருக்காங்க. நகை திருடு போனதுக்கும் காரணமா இருந்திருக்காங்க. ஒட்டுமொத்த பிரச்சனை வந்ததுக்கும் எல்லாத்துக்கும் காரணமே
ரேணுகான்றவங்க தான். ஏன்னா ரேணுகா தான் அர்ச்சனாவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, அர்ச்சனா எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது சுந்தரவல்லிக்கு என்ன தான் வந்து நம்ம அர்ச்சனா மருமகளாக வரணும்னு இருந்தாலும் இவங்க 2 பேரும் கண்டிப்பாக ஒன்று சேர தான் போகிறாங்க. அதுவும் அருணாச்சலையா உதவியோட. அவர் இருக்கிற வரைக்கும் நந்தினி யாராலையும் வெளியே ஏற்ற முடியாது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்தே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.